நண்பர்களே, ஒரு முறை யோசிச்சு பாருங்க, இது எப்படி நடக்குது? யாருக்கும் புரியல. ஒரு ஆட்டக்காரனுக்கு பாகிஸ்தான் சூப்பர் லீக்ல ஆடினா ரொம்ப அதிக பணம் கிடைக்கும். ஆனாலும் அவன் அந்த லீக்கை விட்டுட்டுன்னு குறைவான பணத்தோடு ஐபிஎல் ஆடுவதற்கு ஏன் தயாராகிறான்? இந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்தால் இந்தியர்கள் மட்டுமல்ல, பாகிஸ்தானியர்களும் கூட ரொம்ப ஆச்சரியப்படுகிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கிற உண்மையான காரணம் யாருக்கும் தெரியல. நிஜமாவே நீங்க திரையில பாருங்க. இவர் ஸ்பென்சர் ஜான்சன், ஆஸ்திரேலிய பவுலர். இந்த வருஷம் ஐபிஎல் ஏலத்துல எந்த அணியும் இவரை வாங்கல. அதனால அவர் பாகிஸ்தானுக்கு போய் அங்கு PSL லீக்கில் ஆடிக்கொண்டிருக்கிறார். அங்கு அவருக்கு கொடுக்கும் சம் 1,87,00,000. இதை நான் உங்களுக்கு இந்திய ரூபாயில் சொல்கிறேன். பாகிஸ்தானி ரூபாயில் சொல்ல வேண்டும் என்றால் சுமார் 5,60,00,000 கொடுக்கிறார்கள். ஆனா இப்போது ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் வந்துவிட்டது. ஐபிஎல் மற்றும் PSL இரண்டு லீக்குகளும் ஒரே நேரத்தில் நடக்கின்றன. இந்தியாவின் IPL-இல் ஒரு அணி உள்ளது, CSK. அது ரொம்ப பிரபலமான அணி. அந்த அணியின் ஆட்டக்காரர் நேத்தன் எல்லிஸ் காயமடைந்து விட்டார். அவருக்கு பதிலாக இன்னொரு ஆட்டக்காரரை எடுக்க CSK நிர்வாகம் ஸ்பென்சர் ஜான்சனை பொறுப்பு கொண்டது. ஏனென்றால் அவர் PSL-இல் சேரப்போன போறார். அவரிடம் சொன்னார்கள், நேத்தன் எல்லிஸ் இடத்துல நீங்கள் எங்கள் CSK அணியில் சேருங்கள். நீங்க கேட்டு ஆச்சரியப்படுவீர்கள். ஸ்பென்சர் ஜான்சன் வெறும் PSL-ஐ விட்டுவிடுவது மட்டுமல்ல, இப்போது அவர் IPL அணி CSK-ல சேர்ந்து விட்டார். ஆனால் இதுல மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, PSL-ஐ விட IPL-இல் அவருக்கு வரும் பணம் ரொம்ப குறைவு. PSL-இல் அவருக்கு வரும் பணம் 1,87,00,000 என்றால், அதே IPL-இல் ஆடினால் வருவது வெறும் 1,50,00,000 மட்டுமே. பாகிஸ்தானி ரூபாயில் ஒப்பிட்டு பார்த்தால் அங்கு வருவது 5,60,00,000. இந்தியாவில் வருவது 4,45,00,000. அதனால்தான் பாகிஸ்தானியர்களின் மனம் முழுவதும் குழப்பத்தில் மூழ்கிவிட்டது. ஏனென்றால் அவங்களுக்கு புரியவில்லை. ஸ்பென்சர் ஜான்சனுக்கு நாங்கள் அதிக பணம் கொடுக்கிறோம் என்றாலும் அவர் ஏன் PSL-ஐ விட்டு ஓடிவிட்டார்? இது வெறும் ஒரு ஆட்டக்காரனின் கதை அல்ல. எந்த PSL ஆட்டக்காரனை IPL அணி அழைத்தாலும் அவன் உடனே PSL-ஐ விட்டுவிட்டு இந்தியா பக்கம் பாய்கிறான். இன்னும் அவங்களுக்கு புரியவில்லை இது ஏன் நடக்கிறது. ஆனால் இந்த விஷயத்திற்கு உண்மையான காரணம் நான் உங்களுக்கு தெளிவாத்தின்னு சொல்கிறேன். முதலில் திரையில பாருங்க. இப்போது 2 நாட்களுக்கு முன்பு இங்கு DTP, அதாவது தஹ்ரீக்-ஏ-தாலிபான் பாகிஸ்தான், ஒரு பயங்கர அறிவிப்பை வெளியிட்டது. PSL அப்படின்றால் பாகிஸ்தான் அரசு நடத்தும் லீக். இது எங்கள் புண்களின் மேல் ஜோக் போல. எங்கள் மீது அட்டூழியம் செய்கிறார்கள். பிறகு PSL அப்படின்ற பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். அதனால இந்த முறை நாங்கள் அனைத்து வெளிநாட்டு ஆட்டக்காரங்களுக்கும் தெளிவான எச்சரிக்கை பண்றோம். PSL-ஐ விட்டு விரைவாக ஓடிவிடுங்க, இல்லைனா நாங்கள் உங்களை விட மாட்டோம். இப்படி பல எச்சரிக்கைகளை கொடுத்திருக்கிறார்கள். அதனால இதன் விளைவு என்ன ஆயிடுச்சு? நேத்து பாகிஸ்தான் தரப்புல ஒரு அறிவிப்பு வந்தது. இனிமேல் BSL பார்வையாளர்கள் இல்லாமல் நடத்தப்படும். அதாவது பிராலி கதவுகள் மூடப்பட்ட நிலையில ஸ்டேடியம் முழுவதும் மூடப்படும். யாரும் உள்ள வர முடியாது. வெறும் ஆட்டக்காரர்கள் மட்டுமே ஆட்டமாடுவார்கள். அது மட்டுமல்ல, இதற்கு முன்பு PSL பாகிஸ்தானில் உள்ள பல்வேறு நகரங்களில் ஆடப்பட்டது. இப்போது வெறும் 2 நகரங்களில் மட்டுமே ஆடப்படும். அவை கராச்சி மற்றும் லாகூர். 2 ஸ்டேடியங்களில் தான் எல்லா அணிகளும் போட்டியிடும். இவை அனைத்தும் தாலிபான் தாக்குதல் பயத்தை மனதில் வைத்து நடந்துள்ளன. அதனால்தான் குறைவான பணம் இருந்தாலும் IPL ஆடுவதற்கு எல்லா ஆட்டக்காரர்களும் தயாராக உள்ளனர். ஏனென்றால் இங்கு அவர்கள் முழு பாதுகாப்புடன் இருப்பார்கள். அவர்களின் குடும்பமும் பாதுகாப்பாக இருக்கும். பாகிஸ்தானில் இருந்தால் அவர்கள் குடும்பத்தை கூட அழைத்துச் செல்ல முடியாது. இங்குதான் பாகிஸ்தான் சாதாரண மக்கள் தங்கள் சிந்தனை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். பணம் மட்டுமே எல்லாம் அப்படின்னு தோணுகிறது. இந்தியாவுக்கு பணம் இருக்கிறது, பெரிய பொருளாதாரம் இருக்கிறது. அதனால்தான் எல்லோரும் இந்தியாவை தேர்ந்தெடுக்கிறார்கள், இந்தியாவை விரும்புகிறார்கள். உலகில் இந்தியாவுக்கு இத்தனை நல்ல நிலை இருக்கிறது. இதே காரணம் பாகிஸ்தானியர்களுக்கு தோன்றுகிறது. ஒரு நாள் எங்கள் பொருளாதாரம் நல்லதாக இருந்தால், எங்களிடம் பணம் வந்தால் எங்களுக்கும் அப்படி ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் அப்படி நடக்காது. பொருளாதாரம், பணம் எதுவும் முக்கியமில்லை. உங்க நாட்டில் தீவிரவாதிகள் அதிகரித்தால், உங்க நாட்டில் தீவிர போக்கு ஆட்சி சென்றால், அப்போது நீங்க எதுவாக இருந்தாலும், எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் எல்லாம் வீணாகிவிடும். எல்லாம் பூரணமாக வீணாகிவிடும். இப்போது நீங்களே சுயமாக யோசிச்சு பாருங்கள். உங்கள் PSL-இன் மீது இன்னைக்கு ஒரு தாக்குதல் நடந்தால், உங்களை PSL வரும் பல வருடங்களுக்கு இல்லாமல் போகும், அல்லது மூடப்படும், அல்லது பாகிஸ்தானில் இருந்து வெளியே துபாய் போன்ற இடத்துக்கு மாற்றப்படும். இப்போது துபாயிலும் அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது. அங்கும் PSL-ஐ நடத்த முடியாது. அப்போது அதை எங்கே எடுத்துச் செல்வீர்கள்? யோசிங்க நண்பர்களே. பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.